இதுதான் இப்போதைக்கு இந்தியாவோட சீப்பஸ்ட் அண்ட் போர்ட்டபிள் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் ஃபில்டர்னு சொல்லலாம். இது வந்து ஏற்கனவே மார்க்கெட்ல காஸ்ட்லியா இருக்க லைஃப் ஸ்ட்ரா பிஎன்ஜி வாட்டர் பியூரிஃபையர் பவுடர், விதவிதமா வித்தியாசமா ரகரகமா இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் ஃபில்டர்ஸ், அப்புறம் வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் ஃபில்டரை விட எஃபிஷியன்ட்டா வேலை செய்தான்னு சொல்லிட்டு 4 லெவலா செக் பண்ண போறோம். ஹாய், வணக்கம். ஸோ இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கூட வந்து டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது சைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜெர்ம்ஸ் பாக்டீரியா வந்து 99% ரிமூவ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மண், மைக்ரோ பிளாஸ்டிக், குளோரின், டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நாத்தத்தை வந்து கம்மி பண்ணும். முக்கியமாக இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வாட்டர் கெப்பாசிட்டி வந்து ஃபில்டர் பண்ணணும்னா 1500 லிட்டர் வரைக்கும் ஃபில்டர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாட்டிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே மாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஃபில்டர் ஆயிரும். டேப்பில் லைட்டாக தண்ணி தெரியட்டும் யூஸ் பண்ணலாம். பெரிய மவுத் இருக்க பாட்டிலுக்கு ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தூக்கி போட்டு இப்படி இழுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் ஃபில்டரை டைரெக்டாகவே போட்டு பியூரிஃபை பண்ணி குடிச்சிக்கலாம். லெவல் 1 டெஸ்டிங்காக நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ் தான். அந்த பப்ளிக் பிளேஸ் வந்து என்னன்னா ஒரு ஃபேமஸ் மாலோட ரெஸ்ட் ரூம் வாட்டர். தப்பாகுதுண்ணா. எதனாலனா யூஸ்வலாக அந்த வாட்டரை வச்சு நம்ம கை கழுவுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஆனால் அதை குடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு டவுட் இருந்தது. ஸோ தண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபில்டர் கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த டிடிஎஸ் மீட்டரை வச்சு தான் வேலிடேட் பண்ண போகிறோம். மால் வாட்டரோட தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிடிஎஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதோட டிடிஎஸ் வந்து 68 கிட்ட இருக்குது. இப்போ அதை இந்த பாட்டிலில் மாட்டிட்டு ஃபில்டர் பண்ணலாம். அமுதுனா தான் தண்ணி வருது, சும்மா விட்டால் தண்ணி வர மாட்டேது. ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ அதோட டிடிஎஸை மெஷர் பண்ணி பார்த்துடலாம். 121 மாறிடுச்சு. ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ இன்னும் 3 லெவல் இருக்குது. ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 2வது லெவலுக்கு எந்த தண்ணியை வந்து செக் பண்ண போகிறோன்னா கடல் தண்ணி தான். இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சும்மாவா சொன்னாங்க மலையுடன் கூடும் போது, ஆனால் கடல் அலையுடன் மோதாதேன்னு. அலை செம்ம விக்ரஸாக இருந்தது. இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரோட டிடிஎஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஊற்றிட்டேன். இதோட டிடிஎஸ் வந்து 151 காட்டுது. இப்போ இந்த ஃபில்டரை இதில் மாட்டிடலாம். இது கரெக்டாக செட் ஆகலை. சைடில் பாருங்கள் லீக் ஆகுது. ஆனால் ஃபில்டர் ஆகுது. கலர் மாறுது பாருங்கள். இதுக்கும் நல்லாவே கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். இதில் 177 வந்து காட்டுது. அதாவது 20 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. டேஸ்ட் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்தலாம். டேஸ்ட் எல்லாம் மாறல. உப்பு பயங்கரமாக கரிக்குது. தண்ணியில் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஆர் கெமிக்கல் கலர் கலந்துருந்தாலும் இந்த ஃபில்டர் வந்து பிசுரே இல்லாமல் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு டார்க் கலர் தண்ணியை தான், வேற எதுவும் இல்லை, இந்த கப்சி. ஸோ மூடியை கழட்டிட்டு ஃபில்டர் மாட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்த்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. மற்றதுலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பாட்டில் அமுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கப்சியில் மட்டும் பாருங்கள், அதோட ப்ரெஷர்லேயே கீழே தண்ணி வந்துடுது. பெருசாக கலர் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். டேஸ்ட் வந்து மாறி இருக்கு. டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். டிடிஎஸ் வந்து 300 கிட்ட இருக்கு. ஒரிஜினல் ட்ரிங்கோட டிடிஎஸையும் பார்த்துடலாம். அதோட டிடிஎஸ் 263 இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து டிடிஎஸ் வந்து அதிகம் தான் ஆயிருக்கு. இந்த ஃபில்டரை அல்டிமேட்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம்னா, யூஸ்வலாக இதில் தண்ணி ஓடும் போதே கோடான கோடிகள் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ தண்ணி தேங்கி நிற்குது. தண்ணி ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது. அதனால சேஃப்டிக்கு நான் க்ளவுஸ் மாட்டிக்கிறேன். அப்புறம் கீழே இறங்கி தண்ணி வந்து எடுக்க முடியாது, ஏன்னா படியெல்லாம் இல்லை. அதனால் இந்த பாட்டிலில் கயிறு கட்டி தான் எடுக்க போகிறோம். பலமான காற்றுனால ஒரு 4-5 அட்டம்ப்ட்ல தான் தண்ணியை கேந்த முடிஞ்சது. தண்ணி மேலேருந்து பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது, ஆனால் கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபில்டர் மாட்டி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக வாட்டர் ஃபில்டர் ஆகிற மாதிரி ஆள கொஞ்சம் ஹார்டாக அமுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த வாட்டரில் ஸ்மெல் அடிக்குது. இதில் பெருசாக ஸ்மெல் வரல. ஸோ டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். இதோட டிடிஎஸ் வந்து 330 கிட்ட இருக்குது. அப்படின்னா இது குடிக்கிறது டேஞ்சர்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இதில் உடச்சி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ள வெறும் சார்கோல் மட்டும்தான் இருக்குது.
ஓவராலாக சொல்லணும்னா இதில் தண்ணியை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லா தண்ணியோட டிடிஎஸ் மெஷர் பண்ணால் ஒரு 20லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் அது சேஃப் டு ட்ரிங்க் ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனால் கடைசியாக நம்ம யூஸ் பண்ண வாட்டரை தவிர இதை வச்சு ஃபில்டர் பண்ணும்போது தண்ணி பியூரிஃபை ஆன மாதிரி தான் ஃபீல் கிடைக்குது. இருந்தாலும் அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் செத்துச்சா, மெட்டல்ஸ் எல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணியிருக்கா, அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும். நார்மலாக டேப்பில் வர வாட்டர் அதுக்கப்புறம் போர்வெல் வாட்டரில் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆச்சு.